டே 38ங்க. பிளாக் எடுக்கவே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுவும் ஃபினிஷிங்கில். டைம் வந்து 1:50 ஆகுது. இது வரைக்கும் நம்ம 19 ட்ரிப்புக்கான ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம். அமௌண்ட்டு 950 ரூபா வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்சென்டிவ் தான் முடிக்க முடியும் இன்றைக்கி. ஏன்னா ஆர்டர் ஒழுங்கவே போடல. வந்த ஆர்டர் எல்லாமே ரெடியாக இல்லாத ஆர்டர் தான் போட்டான். லஞ்சில் 5 தான் முடித்தேன். டின்னரில் 8 ஆர்டர் போட்டான். இப்போது லேட் நைட்டில் ஓடிட்டுருக்கு. 3 மணி வரைக்கும் தான் புக் பண்ணியிருக்கேன் ஷிஃப்ட்டு. 3 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதாங்க வீட்டுக்கு. இன்றைக்கி நேரமாக போய் தூங்கணும்னு நினைக்கிறேன். நேற்றே வீடியோக்கெல்லாம் 6 மணி ஆயிடுச்சு. கடைசி 3 ஆர்டரில் நான் விளாக் எடுக்கிறேங்க. ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு லாஸ்ட் 4வது ஆர்டர் எடுத்துகிட்டு போய்ட்டுருங்க. கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே மூவ் பண்ணேன். ஆர்டர் வந்துடுச்சு. அதுவும் ஃபுட் ரெடி தான். டக்குனு போய் கொடுத்துருக்கலாம். கேமரா மவுண்ட் பண்ணவே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. கால் பண்ணி வெளியே சொன்னால் வந்து கேட்டில் வந்து வாங்கிப்பாங்க. ஹலோ சொல்லுங்கள். ஸ்விக்கிண்ணா லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. ஹலோ ஹலோ அண்ணா கேட்டுக்கு வரீங்களாண்ணா? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்களே லொக்கேஷன் வந்துட்டேன். ஆமாம் செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துருங்கண்ணா. நான் வெளில இருக்கேன். நான் வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு. செக்யூரிட்டிகிட்ட கொடுத்துருங்க. சரி ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. ஹலோ குட். சரிப்பா ஓகே. அதாவது ஒரு வார்த்தையை 4 டைம் பேசினா நமக்கே கார்டன் ஆகுது. 25வது ஆர்டருங்க. அதை கொடுக்க போனேன். அப்போது ஒரு பையன் R15 வந்து தான் ஃபுட் வாங்கிட்டு போனான்னா அவங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்டேன். நானும் யார்கிட்டடா கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. இப்போ புது வண்டி எடுத்தோம்னா போனோடனே கொடுத்துருவாங்களா இல்லை அது புக் பண்ணி 1 மாதம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். புக் பண்ணி 1 மாதம் ஆகும் ப்ரோ, இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 வாரமாச்சும் ஆகும். ஸ்டாக் இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க, ஸ்டாக் இல்லைன்னா ஆர்டர் பண்ணி தான் தருவாங்கன்னு சொல்லி சொன்னாரா. எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. என்னடா அது அப்படின்ட்டு. நம்ம அடுத்த மாதம் பைக்கை வாங்கி ஓட்டணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கோமே, இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி ஷாக் ஆகிடுச்சிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தானே டே 38. இன்னும் ஒரு 12 நாள் தான். செல்லுன்னு முடிச்சுட்டு உடனே போய் புக் பண்ணிவிட்டு அப்படி சென்னை வந்துடுவோம். இப்போ இடையில கூட போகலாம்னு தான் பார்த்தேன். சேலஞ்சிங் இருக்குல்ல, சேலஞ்சிங் முடிச்சுட்டு தான் போகணும். குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு குறிக்கோளாக இருக்கிறேங்க. லொக்கேஷன் வந்தாச்சு பக்கமாக. ஐயா ஸ்விக்கி ஆர்டரு. என்னடா அது பேரே காணோம். ஃப்ளோர் நம்பர் 3ன்னு போட்டிருக்கு. ஏன்னா இது ஃப்ளோர் நம்பர் மட்டும் 3 இருங்க. அவர்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க. அட்ரஸ்ஸுன்னு ஒன்றும் இல்லை இதில். இவர் வேறு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாருங்க. ஃபோன் நம்பர் போடல, பிளாக்கு நம்பர் போடல, டோர் நம்பரும் போடல, பேர் கூட ஒழுங்காக போடலங்க. டோமினிக்குன்னு சொல்லிட்டு இருக்கு பேர். கால் பண்ண அவர் எடுக்க மாட்டுறாரு. இப்போ தானே பேசினார். உடனே எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது சார்? கஸ்டமருக்கு கால் கனெக்ட் பண்ணாங்க சார். டோர் நம்பர் போடல, பிளாக் நம்பர் போடல, நேமும் கரெக்டாக இல்லை. என்ன சார் அட்ரஸ் இது? இப்போ ஒரு நிமிஷம் இருண்ணா, இங்கே பேசிகிட்டு இருக்கிறேண்ணா. ஹலோ கேட்குது சார். அவங்களுக்கு கால் கனெக்ட் பண்ணாங்க சார். செக்யூரிட்டி கொடுக்க சொன்னார். இங்கே உள்ளே வந்து பார்த்தா ஒரு அட்ரஸுமே தெளிவாக இல்லை. ஆமாம் சார், செக்யூரிட்டி பக்கத்தில் தான் இருக்கார். டோர் நம்பர் பேர்லாம் சொன்னால் தானே அவர்கிட்ட கொடுக்க முடியும். நீங்களே அட்ரஸை பாருங்கள். என்ன இதெல்லாம் அட்ரஸா சார்? அதை தானே சார், நான் அதை தான் உங்களுக்கு கால் பண்ணுங்கிறேன். நீ ஏன்டே பேசிகிட்டே இருக்கிறீங்க. 5 minutes later. இவரை கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி கொடுக்க சொன்னால் 5 நிமிஷமாக உள்ள வச்சுட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் போகிறேன். இப்போ சாமி டென்ஷன் ஆகுது. இது மாதிரிலாம் பண்ணும்போது தான் இங்கே கோவமாக வரும். என்ன சார் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணீங்களே, உங்களுக்கு 10 டைம் மேலே கால் பண்ணிவிட்டு ஃபோன் இப்போ தான் எடுக்கிறீங்க. ஆமாம். ஏன் சார் ஒரு ஆர்டர் பண்ணால் அட்ரஸ் கரெக்டாக போடலாமா போடக்கூடாதா சார்? என்ன சார் அட்ரஸ் போட்டிருக்கீங்க அதில்? அதில் நீங்களே பாருங்கள் சார். வெறும் பேச அனுசா அதே 3 டைம் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறீங்க. இங்கே வந்து கேட்டால் இவர் பேர் என்னன்னு கேட்குறாரு, டோர் நம்பர் என்னன்னு கேட்குறாரு, ஃப்ளோர் கேட்குறாரு, பிளாக்கு கேட்குறாரு. என்ன சார் ஒரு ஆர்டருக்கு என்ன இவ்வளோ வரும்? 10 நிமிஷம் டெலிவரி பண்ணது இப்படி காக்க வச்சு தான் என்ன சார் நீங்கள்? கேளுண்ணா நீங்கள். ஹலோ போடலை சார். அதுக்காக தான் என்னென்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். T60 சார். சார் ஓகே சார், ஓகே சார். அதனால லேட் பண்ணிட்டேன். கேட்டுக்கிட்டியாண்ணா? தேங்க்யூ சார். நானும் நல்ல மனசனும் டென்ஷன் ஏற்படுத்திகிட்டே இருக்கேன். அடுத்த ஆர்டருக்கே போயிருக்கலாம்.
few minutes later. நமக்கு ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்சிருச்சிங்க. விலாகே நான் லைனில் தான் எடுக்கலான்னு நினச்சேன். பார்த்தா அவர் வந்து அவ்வளோ லேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் விலாக் எடுக்கவே இல்லை. நம்ம ஆர்டர் முதல்ல கரெக்டாக போய் கொடுத்துருவோம், அப்புறம் கடைசியில் விலாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த ஃபஸ்ட் இன்சென்டிவ் கடைசி ஆர்டர் எடுக்கலாம்னு நினச்சேன், அப்புறம் எடுக்கவே இல்லை. இப்போது 24வது ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். மொத்தம் பேட்ச் ஆர்டராக வந்துச்சு. அதில் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு, அவுட் ஆஃப் ஸ்டாக்கு அந்த ஃபுட்டு. கஸ்டமர் லொக்கேஷன் பக்கம் வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. பேட்ச் ஆர்டர் போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த ஆர்டருக்கு 30 ரூபாவும் இந்த ஆர்டருக்கு 60 ரூபாவும் தான் போட்டான். இப்போ அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. நார்மலாக இந்த ஆர்டர் லாங் ஆர்டராக போகுமா, அமௌண்ட் எப்படி 100 ரூபா 120 ரூபா பக்கமாக வரும். எவ்வளோ தர போகிறான்னு தெரிலங்க. ரிஜெக்ட் பண்ண வேணாம், கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். எனக்கு வேறு டபுள் மைண்டாக இருக்குது. அந்த பையன் வேறு இப்படி சொல்லிட்டானா, இப்போ புக் பண்ணால் தான் பைக்கு 1 மாதம் கழிச்சு வரும். அதே மாதிரி நீ இனிஷியல் அமௌண்ட்டு கூட அப்போட கட்டினா கூட போதும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் அது உண்மையாக போய்ன்னு எனக்கு தெரியல. அமௌண்ட் வந்து இப்பயே கட்டி ப்ராசஸ் எல்லாம் பண்ண மாட்டி தான் பைக்கை டெலிவரி பண்ண கொடுப்பாங்களா, இல்லை டெலிவரி பண்ணுற அன்னைக்கு வந்து இது மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணிக்கலாமான்னு தெரியல. புக் பண்ணுறது ஒரு நாள், அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறது ஒரு நாள், அதுக்கப்புறம் பைக்கை டெலிவரி எடுக்கிறது ஒரு நாளா? 1 மாதம்னா 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? சேலஞ்சிங் நடுவுலேயே ஒரு நாள் லீவை போட்டுட்டு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் சேலஞ்சிங் கண்டினியூ பண்ணலாமான்ருக்கு. 90% சேலஞ்சிங் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிக்கலாக இருக்கிறேன், பார்க்குறேன். ஏன்னா இந்த சேலஞ்சிங் வந்து பெரிய மலை போல் நம்பி நான் ரன் பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம சேலஞ்சிங்கில் தோன்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து ஸ்லாட்லாம் வச்சுருக்கேன். இந்த ஸ்லாட்டு மட்டும் இல்லைன்னா அமௌண்ட்டை நான் எடுப்பேங்கிறது ரொம்பவே டவுட்டு தாங்க. ஏன்னா இது வெளிச்சமாக தெரிஞ்சிரும்ல நான் எடுக்கிறேன்னா இல்லையா, எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம சேலஞ்சிங்கோட ரெகுலர் டே ஏர்னிங்ஸோடையே நம்ம ஒரு 4000 முன்னதாகவே இருக்கும். இன்னும் டேஸ் வந்து ஆட் பண்ணாமல் 15 நாள் இருக்கா, ஒரு 3 நாள் சேர்த்தியே தான் இருக்கும். நான் அப்பயே கணிச்சேன் 48 டேஸ் இருந்தால் போதும், ஒரு மண்டல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதான் இப்போ அப்படி தான் வரும் போல். அதை கால் பண்ணுறாங்க. ஹலோ हेलो ஹலோ बालाकृष्ण, आपके पास एक ऑर्डर है 2540। அவ்வளோதான், ஹிந்தியில் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். புரியல என்னென்னா? அங்கே ஏதோ லைட்லாம் எரியுது. நீங்கள் அந்த சைடு தான் மார்க்கிங் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் கரெக்டாக ரோடு சென்டருக்கு வாங்க. இந்த டைப் பிளாக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முடிஞ்சால் இன்னொரு 12 வீடியோ இதே மாதிரியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை நல்லா இல்லை அப்படின்னா நம்ம எப்பயும் போலவே சொந்த கதை சோகதையை சொல்லுவோம்ல, கஸ்டமரை வீடியோ எடுக்காமல் ரைடிங் மட்டும் பண்ணுவோம்ல, அப்படி வீடியோ எடுத்துக்கலாம். கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. என்னண்ணா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்களா? கால் பண்ணாங்க அவங்க, எவ்வளோ நேரம் ஆகும்னாங்க. தேங்க்யூண்ணா. ஏங்க இன்றைக்கி ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுங்க. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி 700 ரூபா போட்டுட்டு சொன்னேன். நேற்று விடிகளை தான் ஓட்டணும். அப்போது ஒரு பஞ்சரு 200 ரூபா. நேற்று நைட்டு ஒரு 7 மணி இருக்கும், அப்போது ஒரு பஞ்சரு. ஒரே நாளில் 2 பஞ்சரு 350 ரூபா ஆகிப்போச்சு. ஒரு பஞ்சரை ஓட்டுறதுக்கு 250 ரூபா வாங்குறான்ப்பா. நான் இன்றைக்குன்னு சொன்னது, நான் இன்றைக்கி டெய்லி, அதாவது நேற்று டெய்லி இது வரைக்கும் ஓடிட்டே இருக்கல, அதனால் நான் இன்றைக்குன்னு சொல்லிட்டேன். 60 ரூபா தான் வரும்னு சொல்லி போட்டிருந்தான். பார்ப்போம் அவ்வளோதான் வருதுன்ட்டு. 99 ரூபா பரவாயில்லப்பா, அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடுச்சு. நம்ம கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குல்ல, அதில் பைக்கு பஞ்சர் ஓட்டுறதையும் கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம், பெரிய இஷ்யூவே அதுதான், பைக் பஞ்சர் தான். இந்த ரோட்டில் ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம், விலாக் எடுத்திருக்கோம். நல்லா பெரிய ரோடுங்க. என்ன சொல்கிறது, வீடுங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த ரோடு மட்டும் நல்லா மேடாக இருக்கிற மாதிரி இருக்குது. மைண்டே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ரோட்டில் ஓட்டவும்.
சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன்.